ஆனா மோஸ்டா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும், நல்ல பொசிஷன்ல இருக்கணும், வீட்டை நல்லா பார்த்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். ரீசன் இருக்கும் கண்டிப்பா. அந்த ரீசனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புங்க. அதுக்காக கஷ்டப்பட்டு உழைங்க. அது கண்டிப்பா நடக்கும் தான் சொல்லுவேன். ஃபெயிலியர்ஸ் இல்லாம எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம சேனல்லே நீங்க போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே சக்சஸ் பண்ணவங்க இருக்காங்க. இப்ப நான் வந்து ஃபோர்த் அட்டெம்ப்ட்ல தான் சக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் டேக்ஸ் டைம். கண்டிப்பா டைம் எடுக்கிறவங்களுக்கு எடுக்கும். சில பேருக்கு சீக்கிரமா கிடைக்கும். ஆனா நீங்க அதுக்கு உண்மையாவும் நேர்மையாவும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போகாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான். இதான் என்னோட மந்த்ரா. அதை நான் சொன்ன மாதிரி பின்னாடி அம்மா ஒரு ரீசனா இருந்தது. அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனு. இன்னொன்னு எனக்கு நான் நேர்மையா இருக்கும்னு நினைச்சது. அப்புறம் மத்த சுத்தி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து அதாவது நான் ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பையன். கொஞ்சம் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் எடுத்து தான் வருவேன். ஸோ அப்படி இருக்க பையன் மற்றவங்கலாம் வேலைக்கு போயிட்டாங்க. இவன் இன்னும் இது படிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். நம்மளை நம்பி இருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க ப்ரௌட் ஆகுற மொமெண்ட் மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி காட்டணும் அப்படின்றது தான். அது நேத்து தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்குறப்ப நான் கண்கூடா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர். அம்மா கூட்டு போயிருந்தீங்களா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறப்போ? அம்மா அப்பா கூட்டு போனேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அம்மா ஓகே. ரொம்ப சூப்பர் சூப்பர். சந்தோஷமா இருந்தாங்கண்ணா. ஓகே.